அனைவருக்கும் வணக்கம். Moral story 46. லாஸ்ட் வீடியோ moral story 45 வந்து October 1, 2025 அப்லோட் பண்ணது. ஆஃப்டர் மந்த்ஸ் இப்போ moral story 46. இந்த ஸ்டோரி வந்து ஒரு நீதி கதை அப்படிங்கறத தாண்டி ஒரு உண்மையான கதையும் கூட. ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்த அந்த சுவாரஸ்யமான நிகழ்வு, அதுல நம்ம கத்துக்கிட்ட நீதி, இத பத்தி தான் இந்த கதையில நம்ம பார்க்க போறோம். அக்டோபர் 14, 1964 அன்னைக்கு ஜப்பான் தேசிய விளையாட்டரங்கத்துல ஆண்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க. என்னன்னா 10,000 மீட்டர் ஓடுறது. 400 மீட்டர் இருக்கும் ஒரு சுற்று. இப்படி 25 சுற்றுகள் ஓடணும். இதுல 70,000 பார்வையாளர்கள் அதை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்ப ரணதுங்கே கருணானந்தான்னு ஒருத்தர். இவர் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். இவரோட சீருடை எண் 67. இவரும் எல்லைக்கோட்டுல நிக்கிறாரு ஓடுறதுக்காக. துப்பாக்கி முழங்குது. இவரோட மொத்தம் 38 பேர் ஓடுறாங்க. கடைசியா ஒரு 9 பேர் வந்து பின்தங்கிடுறாங்க. அதுல இந்த 67ங்கிற சீருடை எண் அணிந்திருந்த இவர் தான் கடைசியா ஓடிட்டு இருக்கார். அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவருக்கு ஒரு சுற்று பாக்கி இருக்கும் போதே ஒருத்தர் தங்கப்பதக்கம் வாங்கிடுறாரு. வேறு சிலர் வந்துட்டு வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் இது எல்லாமே வாங்குறாங்க. அந்த 3 பரிசுகளும் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டி மத்த ஓடிட்டு இருந்தவங்க எல்லாரும் போட்டியை விட்டு போயிடுறாங்க. பார்வையாளர்களும் எந்திரிச்சு போயிடுறாங்க. ஆனா 67ங்கிற சீருடை அணிந்திருந்த ரணதுங்கே கருணானந்தா மட்டும் போட்டி முடிவடைந்தாலும் மற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுத்தாலும் அவர் ஓடிட்டே இருக்காரு. போட்டி முடிஞ்சிருச்சு. ஆனாலும் இவர் எல்லைக்கோட்டை நோக்கி ஓடுறாரு. இத பார்த்த ஒருத்தர் இவரை கேலி பண்ணி அரங்கத்துல நின்னுட்டு இருந்தார். மற்ற சிலரும் கிண்டல் பண்ணாங்க. உடனே அப்படியே கூட்டம் கலையாம எல்லாரும் நின்னு இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல ஒருத்தர் கை தட்டினார். அதுக்கப்புறம் எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சாங்க. இப்படி 70,000 பேரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கறாங்க இவர் ஓடிட்டு இருக்கிறதுக்காக. True victory is not defined by where you finish, but by the courage to finish what you started. நம்ம எந்த செயலை ஆரம்பிக்கிறோமோ அந்த செயலை முடிப்பதற்கான தைரியம் நம்ம கிட்ட இருந்தாலே போதும். அதுதான் உண்மையான வெற்றி. இவர் வந்துட்டு தோத்து போனதுக்கு அப்புறமும் கூட இவர் இப்படி ஓடி முடிச்சாரு. உடனே செய்தியாளர்கள் எல்லாம் அந்த தங்க பதக்கம் வாங்கினாரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டதை விட அதிக கேள்விகள் கேட்டதை விட இவரைதான் சூழ்ந்து நின்னுட்டாங்க. நின்னுக்கிட்ட ஏன் இந்த மாதிரி நீங்க போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமும் எல்லைக்கோட்டை நோக்கி ஓடுறீங்க அப்படி இப்படின்னு எல்லா செய்தியாளர்களும் கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இவர் சொல்றாரு, ஸ்ரீலங்கால எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. அவ வந்து பல வருடங்கள் கழிச்சு சொல்லணும், எனக்கு ஒரு தந்தை இருந்தார். அவர் வந்து ஜப்பான்ல நடந்த ஒலிம்பிக்ஸ்ல போட்டி முடிவடைந்த பிறகும் அவர் அவரோட ஓட்டத்துல நிறுத்தல. அவர் அந்த 25 சுற்றுகள் ஓடி முடிக்கிற வரைக்கும் ஓடிக்கொண்டே இருந்தார், முயற்சி செய்து கொண்டே இருந்தார் அப்படின்னு என்னுடைய மகள் கூற வேண்டும். அதற்காக தான் நான் ஓடுனேன் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. இவரோட கதையை ஜப்பானியர்களுக்கு வந்து அந்த முயற்சி, வலிமை இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இவருக்கு வந்து விழாயெலும்பு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் 10,000 மீட்டரை முடிச்சே ஆகணும். ஒரு செயலை எடுத்தா அந்த செயலை செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடையும் நம்பிக்கையோடையும் இவர் வந்துட்டு ஓடிட்டே இருந்தார். இதெல்லாம் வந்துட்டு ஜப்பானியர்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதனால என்ன பண்றாங்கன்னா 1971 இருந்து 1971 இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜப்பானிய பாட புத்தகத்துல இது இடம்பெற்றிருக்கு. தொடக்க பள்ளியில 4ஆம் வகுப்புக்கு இத பாடமா வச்சிருக்காங்க. இத படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஒரு செயலை எடுத்துட்டோம்னா அதை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கதையாதான் இவரோட கதை இருக்கு. ஒஷாதி நுவாந்திகா ஹெல்ப் அப்படிங்கிறவங்க ஒரு ரிசர்ச் பண்றதுக்காக ஜப்பானுக்கு போறாங்க. அங்க அவங்களுக்கு 2016 அவங்களுக்கு வந்துட்டு ஜப்பானிய மொழி அவ்வளவா தெரியல. அவங்க வந்து முதல்ல முதுகலை பட்டம் தான் பண்றாங்க. முதுகலை பட்டம் பண்ணி 2018 அந்த முதுகலை பட்டத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஜப்பானிய மொழி அவ்வளவா தெரியாததுனால அவங்களோட எதிர்காலம் பத்தி இவங்களுக்கு ஒரு குழப்பம் வந்துருது. என்ன பண்ணலாம், சரி பரவாயில்ல ஜப்பான்ல இருந்து நம்ம திருப்பி ஸ்ரீலங்காக்கே போயிடலாமா அப்படின்லாம் சொல்லி இவங்களுக்குள்ள பல யோசனை. அப்பா ஒருத்தர் வந்து இவங்கள பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னோட தாத்தா ரணதுங்கே கருணானந்தா ஓடுன ஒரு ஓட்டப்பந்தய காணொலியை நான் உனக்கு அனுப்புறேன், உனக்கு தர்றேன், நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னா இவங்களும் அதை பாக்குறாங்க. அதுல அவர் விழாயெலும்பை புடிச்சுக்கிட்டு 25 சுற்றுகள் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பார்.
அப்ப ஏளனம் செய்த அந்த கூட்டம் எல்லாம் நெகிழ்ச்சியா மாறுது. இது எல்லாத்தையும் காணொளியில இவங்க பார்த்ததுக்கு அப்புறமாட்டி ஜப்பான்ல எத்தனையோ குழந்தைகள் இவரோட இந்த இவரோட இந்த கதையை நூல்கள்ல படிச்சு தன்னம்பிக்கையோட செயல்படுறாங்க. அப்ப அவருடைய பேத்தியாகவே நம்ம இருந்துட்டு நம்ம ஏன் தன்னம்பிக்கையை இழக்கணும், நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி அவர்களோட முயற்சியை அவங்க ஜப்பான்ல தொடர்றாங்க. இந்த ரணதுங்கை கருணானந்தா இவருடைய வாழ்க்கை கதை ஒரு திருக்குறளோட ரொம்ப நல்லாவே பொருந்தும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியர் ஆகப் பெறு. ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா அத நினைக்கிறவங்க மன உறுதி உடையவராக இருந்தால் அவங்க செய்த செயலை, எடுத்த காரியத்தை அவங்க எவ்வாறு நினைத்தார்களோ அவ்வாறே செய்து முடிப்பர். சில தோல்விகள் தோல்விகள் அல்ல, அவை மாபெரும் வெற்றிகள். அந்த தங்க பதக்கம் வாங்கினவருக்கு கூட இவ்வளவு பெருமைகள், இவ்வளவு புகழ் பாட புத்தகத்துல எல்லாம் இடம்பெறக்கூடிய அளவுக்கு அவர் புகழ் பெறலாம். ஆனா கடைசி வரைக்கும் தன்னுடைய முயற்சியை கைவிடாது செய்த இந்த ரணதுங்கை கருணானந்தா தான் பாட புத்தகங்கள்ல இடம்பெற்றிருக்கார். இன்றைக்கு வரைக்கும் புகழக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். நன்றி, வணக்கம்.